அப்பர் பெருமான் அருளியது. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. பெருந்தகையே, நீ வீற்றிருப்பதற்கு ஏற்ற புனித விடுதியாக என் காயத்தை திருத்தி அமைக்க நீ துணை புரிவாயாக. இடிந்து பாழடைந்த வீட்டில் நல்லான் ஒருவன் குடியிருக்க விரும்ப மாட்டான். அழுக்கு படிந்த இல்லமும் அவனுக்கு ஒவ்வாது. மக்களுக்கெல்லாம் கோமகன் கடவுள். அத்தகைய கோவுக்கேற்ற இல்லம் மனிதனது காயம். அது களிம்பு தோயாததாக இருக்க வேண்டும். கடவுளை வரவேற்பதற்கேற்ற முறையில் காயத்தை தூயதாக்கி வைத்திருப்பது அவசியம்.